ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. முத்து மீனாவும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு மேலே முத்துக்கிட்ட அந்த மலேசியா மாமா மாட்டிக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு கதையை அப்படி இப்படின்னு ஓட்டிட்டாங்க. இப்போ அந்த பரசு வீட்டில் நடந்த கல்யாணம் அப்படி இப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போனாலும் எதுக்கு ரவி சுருதி ரிசார்ட்டுக்கு கிளம்பி போனாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ட்விஸ்டிங்காக தான் இருக்குது. இதுக்கிடையில் இன்றைக்கான எபிசோட் வரைக்குமே அந்த மலேசியா மாமா முத்து மீனா கிட்ட மாட்டவே இல்லை. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நகை திருடினவங்களெல்லாம் பிடிச்சதுனால அவங்களுக்கு பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பி வராங்க. இவங்களை பார்த்ததுமே அவர் மறைஞ்சு போயிடுவாரா இல்லை இவங்கள்ட்ட மாட்டிக்குவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் இப்போ அந்த மலேசியா மாமா நேராக வீட்டுக்கு வராரு. அண்ணாமலை கிட்ட கையெடுத்து கும்பிட்டு நான் ரோகிணியோட மாமாலாம் கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவப்பட்டு ரோகிணியோட தலையில் அந்த முடியெல்லாம் பிடிச்சி வெளியில் இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெளியில் தள்ளுறாங்க. இதுவும் ஒரு வேளை கனவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இது மாதிரி பல தடவை ஏற்கனவே நடந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா உண்மையும் தெரிகிற மாதிரி மாட்டுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ரோகிணியோட லைஃபே அப்படியே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதே நேரத்தில் பார்த்தோம்னா கதையில் ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா வேறு எதுவும் இதில் பெருசாக கதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே இருக்க பல கதை அப்படியே பாதியாக நின்றுட்டு இருக்கு. அதனால் இது சம்மந்தமாக புறமோ ஏதாவது அடுத்து வரதை வச்சியும் அல்லது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி மூவ் பண்ணுறதை வச்சு தான் நம்ம தெளிவான ரிவ்யூ பார்க்க முடியும். சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ கொடுக்குற ப்ரொமோவாக இருக்கட்டும், வர கதையாக இருக்கட்டும், எதையுமே எதோடையும் மேட்ச் பண்ணவே முடியல. திடீர்னு குழப்பம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. அதை வச்சு ஒரு 2-3 வாரம் கதையை ஓட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி எதை பார்த்தோம்னாலும் ரோகிணி கடைசியில் மாற்ற மாதிரி எந்த ஒரு கான்செப்ட்டுமே அந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஸ்டோரியை. அடுத்து வரப்போகிற அந்த ஸ்டோரியில் ரோகிணி மாற்ற மாதிரி காட்டியிருந்தாலும் இது எந்த அளவுக்கு உண்மை, அதாவது இது ப்ரொமோவா அல்லது இது கனவா இல்லை உண்மையிலுமே இது மாதிரி நடக்க போதா அப்படிங்கிறது அடுத்து நம்ம வரக்கூடிய ப்ரொமோவையும் அடுத்து நடக்கக்கூடிய ஸ்டோரியும் வச்சு நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். எப்படியோ இதுக்கப்புறமும் ரோகிணி தப்பிக்கிற மாதிரியும் இதிலிருந்து ரோகிணி தப்பிச்சு ஏதாவது ஒரு காரண காரியங்களை சொல்லி அதாவது அதை எதை ஏமாத்துற மாதிரியும் காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் செம்ம கோவம் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே மலேசியா மாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடுக்கடுக்காக பொய் மட்டும்தான் சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா உண்மையிலுமே அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னா உண்மையை சொல்லி யதார்த்தமான உண்மைகளை பேசி அவங்களுக்கு அதை புரிய வச்சு அவங்க கூட வாழ்ந்துருக்கலாம். அதை விட்டுட்டு மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றி இது ஒரு கதைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க ரோகிணி. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க, எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.